எம்மாவுக்கு 2 பேர் போய்க்கொண்டிருக்கிறாங்க. போய்க்கொண்டிருக்க உயிர்த்த இயேசுவும் அவர்களோடே போகிறார். ஆனா, உயிர்த்த இயேசுதான் தங்களோட வாரார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் 2 பேரும் என்ன தெரியுமா கழிச்சு கொண்டு போறாங்க? இந்த இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்து தருவான்னு நாங்கள் நம்பிக்கொண்டே இருந்தோம். ஆனா கடைசியில அவரையும் சிலுவையிலே அறைந்து விட்டார்களே என்று சொல்லி மிகுந்த வேதனையோட கதைச்சு கொண்டு போறார்கள். அந்த நேரத்துல தான் இயேசு கேட்கிறார், வேத வாக்கியங்கள் எழுதினதை விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அவரை வீதமாய் பாடுபடவும் மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இவரை மிகவும் பிடித்து போய்விட்டது. அப்ப வருந்தி கேட்கிறார்கள், இன்றைக்கு இரவு எங்களுடைய தங்கும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு தங்குகிறார். இரவு உணவு அங்கே பரிமாறப் போகிறார்கள். அந்த நேரத்துல அப்பம் பிற்கப்படுகிறது. அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்படுகிறது. அப்பதான் அவர்கள் பெரிய ரகசியத்தை கண்டுகொள்ளுகிறார்கள். என்னவென்றால், நம்மோட கூட வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவென்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஆவிக்குரிய கண் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை வேதம் பல இடங்களிலே போதிக்கிறது. இன்றைக்கு அநேக நேரத்துல இயேசு நம்மோட கூட வாரார். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண் கூடா இருக்கிறபடியினால தேவன் எங்களை கைவிட்டு விட்டார். எனக்கு மட்டும்தான் இப்படி பாடுகள், தேவன் என்னோட இல்லை, மற்ற மனுஷரோட மட்டும்தான் இருக்கிறார் என்று நாங்கள் எங்களை அறியாமலே யோசிக்கிறோம். நீங்கள் தேவ சமூகத்துல உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாய் ஜெபியுங்கள். உங்களோட கர்த்தர் நடத்துகிற விதத்தை நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய கண்களாலே பார்ப்பீர்கள். ஆகவே இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.